ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பனானா வீட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பனானா எடுத்துக்கலாம், இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். 1 கப் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். நம்ம பால் விட்டுக்கிறேன். இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அடித்து எடுத்தாச்சு. இது கூடவே நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப் கோல்டு வின்னர் எண்ணெய் எடுத்திருக்கேன், அதை விட்டுடலாம். லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ நம்ம அதை அடித்து எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இனி ஒரு பவுலில் வந்து 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 3/4 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன், இதை போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கிற அந்த பேட்டரில் வந்து நம்ம கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு அரிப்பு வச்சு இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது வந்து கேக் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதை விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு இது நல்லா ரெடி ஆகிடுச்சுது. இந்த ட்ரேயை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா இடமும் நல்லா டஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் வந்து கேக் பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற்றியாச்சு. இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். இப்போ நம்ம ஒரு கம்பியாவது ஒரு குச்சியாவது விட்டு இதை நல்லா அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே எடுத்துடலாம். 3/4 பங்கு ஊற்றியும் கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை வந்து நான் கப் கேக் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் நெய் தடவி அந்த மாதிரி கோதுமை மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம். இப்போ இதில் டெக்கரேட்டிவ்க்காக கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஓவனை வந்து 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி இந்த பேட்டரை உள்ளே வச்சிடலாம். நம்ம இப்போ வந்து இதுக்கு மொத்தமாக வந்து 40 மினிட்ஸு இது பேக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். 20 மினிட்ஸில் கப் கேக் வந்துடும். அதை நம்ம தனியாக மாற்றிடலாம். அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் வந்து அதை மறுபடியும் வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆகிட்டு எடுத்து பார்க்கும்போது கப் கேக் நல்லா வெந்துட்டு பெரிய கேக் வேகலை. இதை மட்டும் இப்போ நம்ம ஓவனில் வச்சு கூட ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம வந்து ஆற வச்சு தட்டை மேலே வச்சு அந்த ட்ரேயை கமத்தி எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும் உங்களுக்கு. இப்போ அந்த சின்ன கப் கேக்கை சும்மா லைட்டாக கையை வச்சு இலக்கு தட்டுனாலே அது வந்துடுது பாருங்கள். சூப்பராக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பெரிய கேக்கை கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்பாஞ்சியான சூப்பரான பனானா வீட் கேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்ற வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.